இங்கு நான் தான் கிங். சந்தானம் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான். பொதுவாக சந்தானம் படம்னாலே ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் முத்திரை குத்திட்டாங்க. சந்தானமும் அதை மனசுக்குள்ளே அப்படியே ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவரும் காமெடி படங்களாகவே கொடுத்துட்ருக்காரு. இப்போது இங்கு நான் தான் கிங் கதைக்குள்ளே போகலாம். கல்யாண வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் சுற்றிட்டு திரிகிற சந்தானம் வயசாகிடுச்சு, ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு யோசிக்கும்போது அவர் மனசுக்குள்ளே ஒன்று தோணுது. சுற்றி பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க, வீடு இருந்தால் தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு அவர் மனசை குழப்பி விடுறாங்க. இவரும் கடனை வாங்கி எடுத்து ஒரு ஃப்ளாட் வாங்கிடுறாரு. ஃப்ளாட் வாங்கின உடனே அவருக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பார்த்திங்கன்னா ஒரு ராஜ வீட்டிலேருந்து கல்யாணம் நடக்குது. இவர் உடனே நினைக்கிறாரு, ஓ நமக்கு பெரிய ஜமீன் வீட்டிலேருந்து பொண்ணு கிடைக்குது, அப்போது நம்ம போய் அங்கே போய் செட்டில் ஆகிடலாம், ராஜ வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஜமீனையே இவர் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. நாட்கள் போக போக சந்தானத்தோட வாழ்க்கையில் இன்னொரு பிரச்சனை வருது. ஒரு டெரரிஸ்ட் தீவிரவாத கும்பல் சந்தான கதை உள்ளே வருது. இந்த கதை ஏன் தான் உள்ளே வருது, எதுக்காகத்தான் இந்த கதையை வச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. கடைசியில் ஏன் இந்த தீவிரவாத கும்பல் சந்தானத்தை தாக்குறாங்க, தீவிரவாத கும்பலுக்கும் சந்தானத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுக்கு முன்னாடி சந்தானம் நடிப்பில் வெளிவந்த டிடி ரிட்டர்ன்ஸ், வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்தோட அளவுக்கு காமெடி இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஓரளவு காமெடி இருக்குது அந்த மாதிரி சொல்லலாம். பார்க்கக்கூடிய படம் தான். நீங்கள் டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமி மாதிரி ஃபுல்லேருந்து காமெடி இருக்குன்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அப்படி இருக்காது. அதில் பாதி அளவு இருக்கும். சந்தானமும் தன்னை ஒரு காமெடி நடிகராட்டு மனசுக்குள்ளே ஆழமாக பதிச்சுக்கிட்டார் போல இருக்குது. காமெடி படம் கொடுத்து நம்ம பெரிய ஆள் ஆகிடலான்னு நினைக்கிறாரு. அது ஒரு சில படங்களை தவிர மற்ற படங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனம்.